இந்தியா கிளிட்ஸ் பார்க்க போகிற அத்தனை பேருக்கும் என்னுடைய உழைப்பாளர் தின வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தினங்கிறது மே 1ன்னு கொண்டாடுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வருஷத்தில் 365 நாள் உழைப்பாளர் தினமாக தான் இருக்கணும். உழைப்பில்லைன்னா அந்த உலகம் இல்லை, உலகம் இயங்காது. இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். நான் நாடகத்தில் ரொம்ப பாப்புலர் சார். அந்த காலத்துலேயே நான் 15-16 வயசுலேயே ஒய்ஜி மகேந்திராங்கிறது வெல் நோன் நேம். இந்த ட்ராமா ஃபிகர் நான் எல்லா ரோல்ஸும் பண்ணியாச்சு. பட் சினிமாவில் என்னை அறிமுகப்படுத்தி வச்சது இந்த நவகிரகம்ங்கிற காமெடி ரோல். ஏன்னா ட்ராமாவில் மெயின்லி நான் காமெடி ரோல்ஸ் பண்ணதுனால. ஸோ காமெடி ரோல்ஸில் முதல்ல ஒரு 45-50 படம், நிறைய சின்ன சின்ன ரோல்ஸு, கொஞ்சம் பெரிய ரோல்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாலும் நான் சிக்னிஃபிகண்ட்டாக நினச்சது சிவாஜி சாரோட நான் பண்ண படம். நான் அவரோட பண்ண முதல் படம் கௌரவம். அது 2-3 விஷயம் ரொம்ப முக்கியம். அதில் காரணம், எங்களுடைய நாடகம் கண்ணன் வந்தானுங்கிறது தான் கௌரவமாக படமாச்சு. ஸோ நாடகத்தில் பண்ண அதே ரோலை நான் தான் பண்ணணும்னு சிவாஜி சொல்லி அவரோட பண்ண ஆரம்பித்தேன். உன்னை பத்தி எனக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் நீ கிளியர் பண்ணணும். ஓய், நீ தான்டா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். விளையாட்டு கூட அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அது இல்லடா மண்டோ, மயிலாப்பூர் பக்கம் என்ன பேசிக்கிறான், குழாயில ஜலம் வரலன்னு பேசிக்கிறான். சிவாஜின்னா நான் எப்பேற்பட்ட வெறியனுங்கிறது உலகத்துக்கே தெரியும், உலகத்துக்கு அப்பாற்பட்டவங்களுக்கும் தெரியாது. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக, ஒரு நல்ல திருப்பு முனையாக அமைஞ்சது. அதுக்கப்புறம் நான் நிறைய படங்கள் ஏசி திரிலோக் சந்தர் சார் படம்லாம் பண்ணேன். அவருக்கு நான் ஒரு ஃபேவரட் ஆர்டிஸ்ட். அவர் படங்கள் எல்லாத்துலேயும் எனக்கு யூஸ் பண்ணுவான். நான் ரொம்ப மதிக்கிற ஒரு டைரக்டர் அவர். பட் எனக்கு திடீர்னு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் திருப்பு முனை ஏற்படுத்தின படம் எதுன்னா அடுக்கு மல்லின்னு ஒரு படம். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் இயக்குனர் திலகம். கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சாருடைய படம். அந்த காலத்தில் சுத்தீவிர கலர் படங்களாக இருந்தபோது பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்த படம். அது ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. விஜயகுமார், சுஜாதா, தேங்காய் சீனிவாசன், நாங்கள் தான் 4 கீ ரோல்ஸ். அதில் சுஜாதா அம்மாவுக்கு நான் மச்சிரனா நடிப்பேன். அதில் என்னுடைய ஃபுல் டேலண்ட் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணார் திரு கேஎஸ்ஜி சார். அவருக்கு அற்புதமான எனக்கு ஒரு பேர் கிடச்சிது. சுத்தீவிர இருந்த கலர் படங்கள்லாம் சுமாராக ஓடின போது 100 நாள் ஓடினா பிளாக் அண்ட் ஒயிட் படாது. ஸோ அது நான் மறக்க முடியாத ஒரு சிக்னிஃபிகன்ட் பிக்சர் அது. அதுக்கப்புறம் என்னை காமெடினா ஒரு மாஸ் லெவலில் மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது என்னுடைய நண்பர், பாவம் ஹீஸ் நோ மோர், பிரகாஷ்னு ஒரு குட் ஃப்ரெண்ட். அவர் எடுத்த படம் குரு. கமலும் நானும் சேர்ந்து பண்ண படம். அஃப்கோர்ஸ் அதுதான் கமலோட முதல் படமாக ஞாபகம் இல்லை, அதுக்கு முன்னாடி தான் பண்ணியிருப்பேன். பட் இந்த படத்தில் ஒய்ஜி மகேந்திரா த காமெடியன் ஹஸ் அரைவ்ட். ஸ்ரீலங்காவில் இந்த படம் 1.5 வருஷம் ஓடித்துன்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் கூப்பிட்டாங்க, நாங்கள் போகல இப்போது. ஸோ அந்த படம் எனக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக ஏற்படுத்தி கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் கேஎஸ் கோபாலகிருஷ்ணனே கலரில் ஒரு படம் எடுத்தார், நீர் நிலம் நெருப்புன்ட்டு. அதில் கோர்ஸ் அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் கமல் சார் 16 வயதில் எல்லாம் கோமணத்தோடலாம் வந்துட்டார். ஆனால் நீர் நிலம் நெருப்பில் நான் படம் முழுக்க வெறும் கோமணத்தோடு நடிச்சிருக்கேன். அதாவது ஒரு ஒட்டம் கேரக்டர், இந்த கிணறு விட்டுவாங்களே அந்த கேரக்டர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் கொடுத்து. இதெல்லாம் எனக்கு லேண்ட்மார்க் ரோல்ஸ். இப்போவும் பீப்புள் டிவியில் அதை பார்த்தா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. பட் என்ன ஆல் டைம் எல்லார் வீட்லேயும் பேசப்படுற ஒரு கமெடின்னு ஆக்கினது ஏவிஎம் ஓட முரட்டுக்காளை. எங்களை மன்னிச்சிருமா. என்னங்கடாச்சு? இப்பவே வீட்டை விட்டு போலாம். என்ன சொல்றீங்க? ஆமாண்டே, எங்க விருப்பத்துக்காக நீ ஒரு கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டீன்னா அந்த வாழ்க்கை நிம்மதியாவா இருக்கும். கண்ணம்மா நீ போயிடு. நாங்க யோசிச்சு பார்த்தோம், உன்கிட்ட பேசின போது கண்ணம்மாவை கல்யாணம் பண்ணிக்க அவ்வளவா விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சுது. கண்ணம்மா நீ போயிடு. அப்பவே நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டேனடா. நீயே ஆசைப்பட்டு சொன்னா பரவாயில்ல, எங்களுக்காக நீங்க கல்யாணம் பண்ணிட்டு எதுக்காக அவஸ்தை பண்ணணும்? அதானே. என்ன கல்யாணத்தை பத்தி எங்ககிட்ட ஒண்ணு சொன்னி, அது ஞாபகம் இருக்கா? இல்ல. ஞாபகம் இல்லையா? நான் சொல்லிட்டேன். கல்யாணம் என்னடா, அது 1000 காலத்து போய் ஒருத்தர் புரிஞ்சுக்கணும், ஒருத்தர் காதலிக்கணும், இவருக்காக அவன் வாழணும், அவனுக்காக இவன் வாழணும். அதை சொல்லி வராது, மனசுக்குள்ள அப்படியே பொங்கி வரணும். இங்க ஒண்ணும் பொங்கறாப்பிலே தெரியலையே. கண்ணம்மா நீ போயிடு. பாவம் அனாதை பொண்ணு எங்கடா போவோம்? எங்க வேணா போட்டோம். பிடிச்சிருக்கா அவளை கட்டிக்கிறேன். வேண்டாம், ஏன் இப்படி அறக்குறையா ஒரு முடிவு எடுக்கணும்? உனக்கு பிடிச்ச பொண்ணா வேற ஒரு பொண்ணா பார்த்து கட்டிக்க. கண்ணம்மா நீ போயிடு. கண்ணம்மா அங்க. அதுதான் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஒரு மார்க்கெட்டை உண்டு பண்ணி கொடுத்தது. அந்த படத்தில் ஐ மஸ்ட் தேங்க் ஏவிஎம், எஸ்பிஎம்,
எல்லாருமே பஞ்சு அருணாச்சல் சார் எல்லாரும், பிகாஸ் என் மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ். பட் அந்த படத்தில் நிறைய சீன்ஸ், காமெடி சீன்ஸ் தான் மகேந்திரா பண்ணிப்பான்னு இருப்பாங்க அவங்க. அது ஒரு அண்ட் அந்த சீசனில் வந்த எல்லா ஏவிஎம் படங்களும், சகல கலாவல்லவன், போக்கிரி ராஜா, நல்லவனுக்கு நல்லவன், அது எல்லாமே எனக்கு வந்து இட் டுக் மீ டு த டாப். அண்ட் ஒரு 5-6 வருஷம் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு நான் 30-35 படம் பண்ணியிருந்தேன். அது ஒரு சிக்னிஃபிகன்ட் படம். அண்ட் இன்னொன்று, இன்றைக்கி வைஜி மகேந்திராவை இன்றைக்கி எல்லோரும் மதிக்கிறாங்கன்னா அதுக்கும் காரணம் அந்த ஒரு படம், பரீட்சைக்கு நேரமாச்சு. என்றைக்கு அதை டிவியில் போட்டாலும் ஒரு 50 பேர் என்னை ஃபோன் பண்ணி கண்ணில் நீரோடு என்னமா நடிச்சிருக்கேங்கிறாரு. அது பிகாஸ் அந்த யூனிவர்சிட்டியோட, சிவாஜிங்கிற யூனிவர்சிட்டியோட நடிக்கும்போது எனக்கு கிடைச்ச பேர். ஹோட்டல் விசாரிச்சேன், 15 ரூபாய்க்கு சாப்பிடுவா, 50 ரூபாய்க்கு சாப்பிடுவான்னு சொன்னா 50 ரூபாய்க்கு சாப்பிடுறதை வாங்கிட்டு வந்துட்டேன். எது சார்? சிக்கன் 65 அன்னைக்கு சொன்னியே, அது சாப்பிட்டு. நீங்க ஏன் சார் இதெல்லாம் கொண்டு வந்தீங்க? ஏப்பா, ஏன் நீ எங்களுக்காக உங்களுடைய ஆசாபாசத்தை எல்லாம் மறந்துட்டு இந்த ஆத்துல இல்லையா? அது போல உனக்காக நான் என்னுடைய சுதர்மத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன? பரவாயில்லப்பா, சாப்பிடு. சார், நீங்க சாதாரண மனுஷனே இல்லை சார். உங்க நயல் பட்டா கூட யாரும் தப்பு செய்ய முடியாது சார். எனக்கு உங்க பிள்ளைய நடிக்க கூட அழுகவே கிடையாது. இப்ப சொல்ற சார், நீங்களான அடிச்சு விரட்டுற வரைக்கும் இந்த நாய் உங்க காலடியில தான் சார். அதில் இன்னொரு விசேஷம் பாருங்க, பரீட்சைக்கு நேரமாச்சும் நாங்கள் போட்ட நாடகம் தான். எப்படி கௌரவம் நாங்கள் போட்ட நாடகத்தை படமாச்சோ அதே மாதிரி இதுவும் நாங்கள் போட்ட நாடகம் தான் படமாச்சு சிவாஜி சார் பண்ணி. ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்னிஃபிகன்ட் பிக்சர்ஸ். வெள்ளை ரோஜா ஒரு அற்புதமான படம், பாலாஜி சார் நான் பண்ண படங்கள். சரி, நான் கிட்டத்தட்ட மோர் தென் 300 பிக்சர்ஸ் பண்ணியிருக்கேன். பட் எந்த நடிகனுக்குமே விரல் விட்டு சொல்லக்கூடிய படங்கள்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. அண்ட் வெள்ளை ரோஜாவில் எனக்கு ஒரு ஸ்பெஷல் இதுன்னா, சிவாஜி சார் எனக்கு பொம்பளை வேஷம் மேக்கப் போட்டு விட்டார். அந்த நாகூர் பக்கத்தில் டான்ஸுக்கு ஃபுல்லாக மேக்கப் அவர் போட்டு விட்டு நான் ஆடி இருக்கேன். ஏதோ ஆண்டவ முன்னியத்தில் கிட்டத்தட்ட 4 டிகேட்ஸ் நான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். எந்த நேரமும் வைஜி மகேந்திராங்கிற பேர் யாராலும் மறக்கப்படவில்லை. அப்படி மறந்துருந்தால் இந்தியா கிளிட்ஸ் என்கிட்ட இன்றைக்கி இன்டர்வியூக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு காரணம் 2. யூ மஸ்ட் பி ஏபிள் டு அடாப்ட். கேட்குறத கொடுக்கணும். நடிகங்கிறவன் ஒரு ஹோட்டல் மாதிரி. இது வந்து மேஜர் சுந்தரராஜ் சொல்லுவார். அவரும் ஒரு அற்புதமான ஆக்டர், குட் ஃப்ரெண்ட். டேய், நம்மெல்லாம் ஹோட்டல் மாதிரிரா, தயிர் வடை கேட்டால் தயிர் வடை கொடுக்கணும், மசால் வடை கேட்டால் மசால் வடை கொடுக்கணும், சக்கரை ஜாஸ்தியாக காஃபினா சக்கரை ஜாஸ்தியாக கொடுக்கணும், கம்மினா கம்மியாக கொடுக்கணும். இதுதான் ஆக்டிங். இது அடாப்ட் பண்ண தெரிஞ்சால் பெரிய நடிகனா ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. இத்தனை நாளாக இருக்கேன். அண்ட் இன்னொரு ரீசன் என்னை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணுன்னா, நான் ஓய்வு பெற விரும்பவில்லை. ஓய்வு பெற எனக்கு தெரியாது. ரிட்டையருங்கிற வார்த்தையே எனக்கு தெரியாது. 11 வயசில் நாடகம் நடிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட நான் 52 இயர்ஸாக நான் நாடக மேடையில் இருக்கேன். எங்கள் நாடக குழு UAA, நீங்கள் இந்தியா கிளிட்ஸ்லேயே இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்கீங்க. சமீபத்தில் தான் 60வது வருஷம் இப்போ மிக விமர்சையாக கொண்டாடணும். ஸோ நாடகங்கிறது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். அது இருந்துக்கிட்டே இருக்கும். என்னோடய கடைசி மூச்சு வரைக்கும் அது இருந்துக்கிட்டே இருக்கும். டிவி ஆரம்பித்தப்போ மெட்ராஸில் 1975 ஆகஸ்ட் 15 அதில் போட்ட முதல் நாடகம் எங்களுடைய நாடகம். ஸோ அதுலேயும் நான் கண்டினியூஸாக அதை இன்னி வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, இப்போ கூட நான் பிஸியாக இருக்கேன்னா ஜெயா டிவியில் வீட்டுக்கு வீடு வியட்நாம் வீடுன்னு எங்களுடைய சீரியல் போயிட்டுருக்கு. அதோட டைரக்ஷன் சூப்பர்விஷன் ரிஷின்னு ஒருத்தர் டைரக்ட் பண்ணுறார். அதில் இன்வால்வ்டாக இருக்கேன். இந்த மேக்கிங் ஆஃப் இட், இந்த கிரியேட்டிவ் ஸ்கிரிப்ட் அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ யூ ஹேவ் டு கீப் பிஸி. நீங்கள் வந்து ஆஹா ஓரளவுக்கு பண்ணிட்டோம்பா போதும்பா ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சா துரு பிடிச்சி போயிடும். இதுதான் என்னுடைய சக்ஸஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் நீடிச்சிருக்கிறதுக்கு காரணம். எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து சார் நாடக உலகம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா என்னை கொண்டு போய் சம் ஆஃப் த டாப் ட்ராமாஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. SV சஹஸ்ரநாமம், TK சண்முகம், நவாப் ராஜமாணிக்கம். ஸோ நான் அந்த அட்மாஸ்ஃபியர்லேயே வளர்ந்ததுனால ரொம்ப கிரேட் பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு இந்த எந்த படம் ஃபஸ்ட் அவரது பார்த்தேன்னு தெரியல, பாசமலர்னு நினைக்கிறேன். அது பார்த்ததுலேருந்து சிவாஜி வாஸ் மை இன்ஸ்பிரேஷன். எனக்கு 2 பெரிய இன்ஸ்பைரர்ஸ் இருக்காது. குணச்சித்திர நடிப்பில் டோட்டலாக நடிப்புனா என்னன்றதில் எனக்கு இன்ஸ்பிரேஷன் சிவாஜி. காமெடியில் எனக்கு டைமிங்கிறது என்னோடய மானசீகமான குரு த கிரேட் நாகேஷ். இவங்க 2 பேர் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன். என்னப்பா நீ 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 பேசு. நின்னு போச்சு, பேச்சு வரல. முயற்சி செய்யும். ஐயா புலவரே, என்ன உங்களுக்கு நினைவு இருக்குதா? என்னை உமக்கு நினைவிருக்கிறதா?
பழமையை மறக்கும் பழக்கம் இல்லை எனக்கு. அப்படின்னா நான் யாருன்னு சொல்லுங்க பாப்போம். பாத்தீங்களா? அரண்மனை நந்தவனத்தில் புஷ்பங்களை பறிக்க எனக்கு அனுமதி கொடுத்த காவலரே நீர்தானே? அவனேதான் அதே காவலன் தான். அன்னைக்கு நந்தவன காவல், இன்னைக்கு சிறைச்சாலை காவல். காவல்லையே தான் நிக்கிறேன், நகர முடியலையே. நீர் சொல்வது தவறு. காவல் என்ற சொல்லே மிகவும் உயர்வான சொல். சொல்லு சரி, ஆனா தொழில் எப்படி? சதா தடிய பூச்சி டிக்க வேண்டியதா இருக்குதே. தவறு. நாட்டையாளும் அரசனை கூட காவலன் என்றுதான் அழைப்பார்கள். பாத்தீங்களா புலவர், உங்களுக்கு அந்த உயர்வு புரியுது, பாமர மக்களுக்கு அது புரியலையே. பாவம். ஆமா விடுங்க. நீரே பாமரன் தானே? எப்படி? உள்ளத்தால் நல்லவர் நீர், ஆனால் ஒன்றுமே தெரியாதவர். ஒண்ணுமே தெரியாதவனா இருந்தா இங்க அடபட்டு கிடக்கிறவன் எல்லாம் கட்டி மேய்க்க முடியுமா என்னால? ஐயா நல்லவரே, இவர்களெல்லாம் யார்? அறிமுகப்படுத்துற அளவுக்கு இங்க ஒத்தனும் பெரிய மனுஷன் கிடையாது. செய்த தவறு என்ன? ஐயோ எம பயலுக. என்ன செய்தார்கள்? என்ன செய்யல? கொலை, கொள்ள, பொன்னக்கோல், கண்ணக்கோல், குத்து, வெட்டு, சூதாட்டம், பித்தலாட்டம், உழைக்கிறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு ஊரையே ஏமாத்துற பயலுக அத்தனை பேர் இங்கதான் இருக்கு. இவர்களுக்கு விமோச்சனமே கிடையாது. ஏது விமோச்சனம்? விடுதலை அடைஞ்ச 2வது நாளே மறுபடியும் திரும்பி இங்கே வந்துடுறான். ஏனப்படி? வசதி, சின்ன ருசி, உடம்ப வளர்த்துட்டா உழைக்கிறதுக்கு கூச்சப்படுறான். திடச்சித்தம் இல்லாதவர்கள். இவர்களை திருத்தினால் என்ன? இந்த ஜென்மத்தில் நடக்கிற காரியமா அது? ஏன் நடக்காது? கரைப்பார் கரைத்தால் கரைச்சா என்ன கிடைக்கும்? கல்லும் கரையும். நான் இவர்களை திருத்துகிறேன். சும்மா இருங்க. உங்களுக்கே அவங்க சங்காத்தம் எல்லாம் பேசாம இருங்க. நீங்க திருத்துறேன்னு போவீங்க, அப்புறம் உங்களை திருத்துவானுங்க. அப்புறம் நீங்க எழுதுற பாட்டுல குத்து, கொல்லு, வெட்டுங்கிற வார்த்தை எல்லாம் அதை விடுங்க. ஆமா, அரச சபையில் என்ன நடந்தது? அது பெரியவர்கள் விஷயம், சிறு பயல்கள் தலையிடக்கூடாது. எந்த அளவுக்கு நான் சிவாஜியை ஒரு தெய்வமாக மதிக்கிறேனோ அந்த அளவுக்கு எனக்கு மியூசிக்கில் ஒருத்தர் நான் மதிக்கிறேன்னா அது மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் தான். நான் பிறந்து வளர்ந்தது அவரோட பாட்டில். டெக்னிக்கல் மாறுதல்கள் பிரமாதமாக வந்திருக்கு. இன்றைக்கி வந்து we are on par with world level. இல்லாட்டா ஒரு விஸ்வரூபம் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியாது. இப்போ சம் ஆஃப் தி ஸ்மால் பிக்சர்ஸ் கூட இந்த பீட்சா, ஏன் நான் நடித்த யுத்தம் செய் மிஸ்கின் என்ன பிரமாதமாக எடுத்திருந்தார். ஆன் பார் டெக்னிக்கலி, அதை பற்றி டவுட் இல்லை. ஆனால் சத்துள்ள படங்களுங்கிறது கம்மியாக போச்சு. இதுதான் என்னுடைய ஒரு சின்ன கம்ப்ளைண்ட். இது நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன். டெக்னிக்கல் பிரில்லியன்ஸ் எங்கேயோ இருக்குது. த வே தே டேக் த மூவி எல்லாம் எங்கள் காலத்தை விடலாம் எங்கெங்கெல்லாம் போயிட்டாங்க. கேமரா அப்படி பேசுது, பட் கதை கூடவே அப்படி பேசுதான்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் ஆகுது. மிஸ்கின் சாரும் டைரக்டர் விஜயும் இப்போ 2-3 புது டைரக்டர்ஸோட ஒரு 4-5 படம் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களாம் சொல்கிறாங்க, சார் நீங்கள் 80s 70s காலத்தில் வந்திருக்கீங்க, பட் இந்த மாடர்ன் ஆக்டிங்கும் உங்களால் முடியுதே சார் அப்படின்னு. அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், சார் நீங்களாம் தப்பாக நினைக்கலன்னா ஒன்று சொல்கிறேன், மாடர்ன் ஆக்டிங் ரொம்ப ஈஸி. ஏன்னா ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் கேமராவில் எல்லாத்தையும் பண்ணிடுறீங்க, சும்மா வந்து நின்னா கூட போதும். பட் அதுலேயும் ஒரு சட்டிலிட்டி, ஒரு இன்டென்சிட்டி காமிக்கணுங்கிறது எங்களை முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தது. ஸோ அந்த வழி வந்ததுனால எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு அவங்கக்கிட்ட நான் சொல்லுவேன். அதுதான் ஒரு நடிகனுக்கு முக்கியமாக வேணுங்கிறது என்னென்னா அடாப்டபிலிட்டி வேணும். நான் இந்த ஸ்டைலில் தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னால் ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் நீங்கள் பாப்புலராக இருக்க முடியும். ட்ராமாவுக்கு சினிமானால் ஒன்றும் பெரிய இதுவும் இல்லை. சினிமாவும் ட்ராமாவும் நல்லா தான் இருந்தது. இப்போ சினிமாக்கே கூட்டம் போக மாட்டேது. நீங்கள் என்னமோ ட்ராமாவை பற்றி பேசுகிறீங்க. கூட்டம் அடிக்குது. உள்ளே போனால் உள்ளே கார் ஓட்டலாம் போல் இருக்குது. தியேட்டர் ஹாலுக்குள்ளே அவ்வளோ காலியாக இருக்குது சில படங்கள்லாம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த மீடியா நீங்கள் தான் காரணம். இப்போ என்னை பற்றி நீங்கள் வந்து முன்னெல்லாம் ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னா பத்திரிகையில் படிக்கணும், இல்லாட்டா என் படத்தை போய் பார்க்கணும், இல்லாட்டா என் நாடகத்தை வந்து பார்க்கணும். இப்போ நான் நேராக உங்கள் டிராயிங் ரூமுக்கே வந்தாச்சே. டெஃபினட்டாக அது சின்னத்திரை மீடியா தான். இட் இஸ் எலக்ட்ரானிக் மீடியாஸ் ரியலி அஃபெக்டட் எவ்ரிபடி. பட் தென் தட் இஸ் த ப்ரோக்ரஸ் ஆஃப் சயின்ஸ். நீங்கள் அதை ஒன்றும் தடுக்க முடியாது. இதே மாரி நம்ம நல்ல நாடகம், என் நாடகத்துக்கு இன்னும் கூட்டம் வருது. ஏன் நல்ல நாடகங்கள் போட்டால் வரும், நல்ல சினிமா எடுத்தால் கூட்டம் வரும். இப்போ சமீபத்தில் என்ன பெரிய ஹீரோவாக ஒன்றுமே கிடையாது. கும்கி 100 நாள் ஓடலையா? ரசனை இருந்தால் நல்ல ஓடும். ஏன் நாங்கள் அவ்வளோ தூரம் ப்ரமோட் பண்ணோம். அந்த கர்ணன் திருப்பி சினிமா ஸ்கோப்பில் வந்தோடனே இளைஞர்கள் போய் பார்த்து மயங்கி போயிட்டாங்களே. சத்துள்ள விஷயங்கள் கொடுத்தா நல்லபடியாக ஓடும். பட் அதுக்கு காம்படிஷன் இப்போ நிறையா இருக்குது. யுஏயில் அந்த காலத்துலேருந்து வந்தவங்க தான் சினிமாவே. நமது முதலமைச்சர் செல்வி டாக்டர் ஜெயலலிதாவிலிருந்து லக்ஷ்மி வைஷ்ணவி வரைக்கும் எல்லாம் யுஏயில் சோ நாகேஷ் எல்லாம் எங்கள் ட்ரூப்லேருந்து வந்தவங்க தான். ஆனால் இப்போது எங்கள் நாடக குழுலேருந்து எல்லாம் சின்னத்திரையில் பாப்புலராக இருக்காங்க. ஏன்னா சினிமாவில் டூ மெனி யங்ஸ்டர்ஸ் வந்ததுனால. இப்போ அப்போல்லாம் நாடகங்கிற ஒரு பேஸ் தேவைப்பட்டது சினிமாவில் சோபிக்கிறதுக்கு. இப்போ நான் தான் சொல்லிட்டேன், ஆக்டிங் ரொம்ப ஈஸியாக போயிட்டனால டகால்னு ஒருத்தர் வந்து ஒரு படத்தை கிளிக் ஆகிட்டாருன்னு அவங்க ஹீரோ ஆகிடலாம். ஆக்டர்ஸில் வந்து சார் என்றைக்குமே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆக்டிங் வித் சிவாஜி. என்னோடய பயோடேட்டாவில் நான் வந்து எனக்கு கிடைச்ச பாரத் அவார்டு எதுன்னு கேட்டால் சிவாஜி சாரோட 35 படங்கள் நடிச்சிருக்கேன். தட் இஸ் மை பாரத் அவார்ட். ஐ டோன்ட் நீட் எனி அதர் அவார்ட். நோ அதர் ஆக்டர் நீட்ஸ். ஏன்னா நான் எப்போதும் சொல்லுவேன்,
நீங்கள் எங்கள் காலத்தில் இருக்கிற நடிகர்கள் அதுக்கப்புறம் கூட பாருங்கள், சிவாஜி காலத்து காலத்தில் இருந்தவங்க அவங்க எல்லாருமே அவங்களுடைய லிஸ்ட் ஆஃப் பிக்சர்ஸில் ஒரு நல்ல படம்னு எடுத்து சொன்னால் அது கண்டிப்பாக சிவாஜி சார் சம்மந்தப்பட்டமாக தான் இருக்கும். நாகேஷை கேட்டிங்கன்னா திருவிளையாடல் தான் சொல்ல முடியும். மனோரமாவை கேட்டிங்கன்னா தில்லானாமாவை நம்மளால் தான் சொல்ல முடியும். என்ன கேட்டாலே ஒரு பரீட்சைக்கு நேரமாச்சு தான் சொல்ல முடியும். சாவித்திரி அம்மாவை கேட்டால் ஒரு பாசமலர் சொல்ல முடியும். அதனால் அவரோட நடித்தது இஸ் தி அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ நான் நடித்தது வந்து முத்துராமன் சார். ரொம்ப சாஃப்ட், வெரி ஜாலி, வெரி நைஸ் ஆக்டர். ஏன்னா அவரை நான் ஸ்டேஜ் காலத்தில் அவர் சஹஸ்ரநாமன் நாடக குழுவில் நடித்ததுலேருந்து பார்த்து அட்மையர் பண்ணியிருக்கேன். அவரோட பல படங்கள் பண்ணியிருக்கேன். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் என்னுடைய முதல் படத்தில் எனக்கு ஹீரோ வந்தது சிவகுமார். ஜெயா டிவியில் சிந்து பைரவி பார்ட் 2 சஹானாங்கிற பேரில் எடுக்கிறாங்கன்னு ஒன்று அவங்க கம்பெனிலேருந்து யாரோ ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் இதில் நடிக்கிறீங்க கேபி சார் சொல்லிட்டாருனார். ஸோ நான் யோசிச்சு பாடுறேன் என்ன ரோலாக இருக்கும்ன்ட்டு. ஏன்னா நான் மெயின் ரோல் எதிர்பார்க்கல. அப்புறம் திடீர்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டே நீ என்ன ரோல் பண்ணுற தெரியுமா அப்படின்னாரு. தெரியல சார் எது சொல்லுங்கன்னு. ஜேகேபி சிவகுமார் பண்ண ரோலை நீ தாண்டா பண்ண போகிற அப்படின்னாரு. நான் வந்து முதல்ல ஷாக்கு, அப்புறம் ஒரு சந்தோஷம். சார் என்னால் முடியும்னு நினைக்கிறீங்களான்னு. உன்னால் தான் முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் சொன்ன வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பெருமையை தந்தது. சேனலில் முதல்ல வந்து என்னது வைஜி மகேந்திரா போய் அவ்வளோ சீரியஸ் ரோல் போடுறீங்களே எடுபடுமான்னு கேட்டதுக்கு அவன் ஒத்தந்தான் பண்ண முடியும், அவன் பண்ணுறதான் தான் நான் அந்த சீரியலில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அவர். அப்போ என் மேலே எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் பாருங்க அவர். தென் தீஸ் 2 டாப் பீப்புள் இவங்களாம் எனக்கு சமகாலத்து ஃப்ரெண்ட்ஸ். கமலஹாசன் எனக்கு நெருங்கிய நண்பர், எந்த காலத்துலேருந்தும் நாடக காலத்துலேருந்து நண்பர். அண்டு ரஜினி பாருங்கள், 2 பேரும் போல்ஸ் அப்பார்ட். இவர் பக்கா knows how to get the mass. இவர் வந்து நின்னாலே மாஸ் இவர் பக்கம். ஸோ அவரோட நடிக்கச்சே நம்ம நடிப்பு ஒரு டைப்பாக இருக்கணும். கமல் கூட நடிக்கும்போது அவர் இஸ் அன் இன்டென்ஸ் ஆக்டர். அவர் சிவாஜிக்கு அப்புறம் இன்னொரு ஒரு பெரிய நடிகர்னு நம்ம கமல் தான் சொல்ல முடியும். ஸோ அங்கே நடிக்கும்போது வேறு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங். ஸோ ஐ காட் அ லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஆக்ட் வித் எனி டைப். ரஜினி ஆரம்பித்த வாழ்க்கை எங்கே, அவருடைய அம்பிஷன் எங்கே, உழைப்பில்லைன்னு அவர் வந்திருக்க முடியுமா? சார் எனக்காவது ஃபேமிலி பேக்ரவுண்ட்றது, எங்கள் அப்பா ஒரு ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டு, நான் வந்து வசதியான குடும்பம். எனக்கு வந்து சப்போஸிங் நான் வந்து ட்ராமா சினிமாவில் ஃபெயில் ஆகிருந்தால் கூட எனக்கு ஒன்றும் இல்லையா, நான் பிடெக் எம்பிஏ படிச்சிருக்கேன் சார், நான் வேலைக்கு போயிருக்கலாம். ஆனால் ரஜினி போன்றவர்கள், ஒரு நாகேஷ் போன்றவர்கள், இதுதான் இதில் வந்தாகணும்னு சொல்லி எத்தனை பேர், ஏன் இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வடிவேல் எடுத்துக்கங்க, அவெல்லாம் என்ன ஒரு அம்பிஷனோட உழைச்சிருக்காங்க. உழைப்பு அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் சார். லேடி ஆர்டிஸ்ட்லையும் சரி, மனோரமாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க, முன்னேறணும் வந்தாகணும்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் இருக்காங்க அப்படி. நான் சொன்னது ஜஸ்ட் 3 or 4 தான் எக்ஸாம்பிள், அவ்வளோதான். நீங்கள் கமலே எடுத்துங்க, கமல்லாம் படிப்பு கிடிப்பு எதுவுமே வேண்டாம், இந்த சினிமாவில் நான் வந்து பெருசாக சாதிக்கணும்னு தானே வந்திருக்காரு அவர். வெல்விஷர்னு சொன்னால், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் ஒர்ஸ்ட் கிரிட்டிக்னு சொன்னால் என்னுடைய மதர் தான் சொல்லணும், மிஸ்ஸஸ் வைஜிபி. அவங்க மாதிரி என் ஃபேமிலியில் என் ஒய்ஃபு, என் டாட்டர், என் சன் எல்லாருமே வெல்விஷர்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சார். எனக்கு வந்து உலகமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃபேமிலியோட ஐ பிலீவ் மோர் இன் ஃப்ரெண்ட்ஸ். அது சில சமயம் தப்பாகவும் இருக்கலாம். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு விசுவாசம் இல்லாமல் ஏமாற்றிட்டு போச்சு, எனக்கு டிசப்பாயின்மெண்ட் ஜாஸ்தியாகுது. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் ரொம்ப முக்கியம். அண்ட் நான் இன்னும் அது மாறவே இல்லை. என் ஸ்கூல்லேருந்து படித்த பசங்கள்லேருந்து காலேஜ்லேருந்து நாங்கள் இன்னும் செட்டாக மீட் பண்ணி அதே கலாட்டாக்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் மை வெல் விஷஸ். எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் டெஃபினட்டாக அது வந்து முக்கியமாக நடிகனுக்கு தேவை. அவன் தொடர்ந்து வெற்றியை சந்திக்கணும்னா அந்த ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். அங்கே கோளாறு இருந்ததுன்னா நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம், இத்தனை வருஷத்து ஹிஸ்ட்ரியில் எத்தனை நடிகர்கள் இந்த ஃபேமிலி சப்போர்ட் இல்லாதனால, ஃபேமிலியில் குழப்பம் உள்ளதுனால அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுறாங்கன்னு சொல்லி. அது கண்டிப்பாக தேவை. அண்ட் அஃப்கோர்ஸ் உழைப்பு, நட்டிங் பட் உழைப்பு. அண்ட் எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு கமிட்மெண்ட். சிவாஜி சார் என்ன சொல்லுவார், டேய் நீ செய்யும்போது உனக்கே சில சமயம் தெரியும் இந்த படம் சரியாக இருக்காது, கதை சரியில்லை, உன் கேரக்டரில் ஓட்டை இருக்குதுன்னு தெரியும். ஆனால் நீ ஒத்துன்ட்ட அதை பண்ணுறது, கை நீட்டி காசு வாங்கிட்ட. டைரக்டருங்கிறது தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ அந்த பீரியடுக்கு நீ அந்த படம் பண்ணு, அதில் சின்சியராக பண்ணு போதும், அதோடய வெற்றியை பற்றி யோசிக்காதேன்னு சொல்லுவார். அது நான் ஃபாலோ. ஏன்னா எந்த நடிகனுமே இப்போது எவ்வளோ 100 படம் பண்ணியிருந்தால் 100மே ஹிட் ஆக முடியுமா? யாருமே ஆக முடியாது. பட் ஒன்று சொல்லலாம், ஒரு சிவாஜி எடுத்துக்கிட்டாலும் சரி, நாகேஷ் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க நடித்த எல்லா படத்துலையும் அவங்க ஒழுங்காத்தாயா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பேர் வாங்க நினைப்பாங்க. அதைத்தான் நான் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய லைஃப்பில் ஓரளவுக்கு சக்ஸஸுக்கு காரணம் என்ன, ஓரளவுக்கு எனக்கு குட்வில் இருக்குது. அஃப்கோர்ஸ் எனக்கு பிடிக்கிறவங்க ஒரு 200 பேர் இருந்தால் எஸ், அந்த பர்சன்டேஜ் எனக்கு பிடிக்காதவங்க ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. பட் அந்த பர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். காரணம்
ஒரு மனிதன் அடுத்தவனுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, நல்லா நோட் பண்ணுங்கள், அடுத்தவனுக்கு நல்லது செய்யலைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக கெடுதல் செய்யக்கூடாது. இதுதான் என்னுடைய லைஃப் லாங் ரெசல்யூஷன். இந்தியா கிளிட்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய மே தின வாழ்த்துக்கள். உழைப்பே உங்கள் உயர்வுக்கு ஆதாரம்.